லில்லிங்கிற இந்த பொண்ணு பக்கத்துல யார் வந்தாலுமே அவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணால ஒருத்தங்க சாகிறதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்க்க முடியும். இப்படி இந்த பொண்ணு பக்கத்துல வரவங்க எல்லாம் சாகுறாங்கிறதுக்காண்டி இந்த பொண்ணு யாருக்கிட்டயுமே போக மாட்டா. இந்த பொண்ணு மேல ஒரு பால் பறந்து வந்து படுற மாதிரி வருது. இதை பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன்னா எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. இதை பார்த்த ஒரு பொண்ணு வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணவன போய் திட்டுறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நம்மளாலதான் எல்லாம் சாகுறாங்க அப்படிங்கறதுக்காண்டி லில்லி பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்றா. கத்தி எடுத்து இவ கையை கழிச்சுக்க. ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. அந்த இடத்துக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து நீ சாகணும்னு தான் ஆசைப்படுற, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்ட்டு கத்தியில குத்த. இந்த பொண்ணுக்கு அப்பயும் எதுவும் ஆகல. இந்த பொண்ணு இவரை பார்த்து நீ யாருன்னு கேட்க ஷாக் ஆயிட்டு என்னது உன் கண்ணுக்கு நான் தெரியறனா அப்படின்ட்டு சீக்கிரத்துல வந்து நான் உயிரை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு தெரியாம அவ ஃப்ரெண்டு மேல இடிச்சுற. அந்த பொண்ணோட சாகர சான்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. ஒருத்தன் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணு கழுத்துல கத்திய வச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி பணத்தை கேளு அப்படிங்கிறா. அப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு அவளுக்கு பதிலா நான் பணம் தரேன்னு சொல்ல இந்த பொண்ணை பிடிச்சுக்கிறா இந்த திருடன். இந்த பொண்ணு ஆல்ரெடி காப்பாத்தின ஒரு பையன் வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான். திருட பாத்தீங்கன்னா அவன் கையை கிழிச்சு விட்டுட்டு இந்த பொண்ணையும் உன்னை உயிரோட விட மாட்டேன்ட்டு கொல்லலான்ட்டு போக இந்த நபர் திடீர்னு மறுபடியும் வந்துடுறாரு. அந்த பொண்ணோட உயிர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடனை கொன்னுடுறாரு. அடுத்த நேரம் பாட்டுல பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.